ஹாய் ரெட் ஃபிக்ஸ் பன். பசங்கக்கிட்ட பாருங்கள், எதை சொல்கிறோமோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கும். ஒரு நாள் நைட்டு தூங்கும்போதெல்லாம் பையன் நைனா உச்சா வருது நைனா, நைனா உச்சா வருது நைனா அப்படின்னு சொல்லியிருந்தான். பார்த்தார் அப்பா, ஏய் சும்மா என்னடா நைட்லேருந்து உச்சா வருதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லாதடா அப்பா, விசில் அடிக்கணும் அப்படி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன்டா. சேதான், நீ நான் நாளிலேருந்து உச்சா வந்தால் விசில் அடிக்கிறேன்னு சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்கோ சேதான்டா அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி பையன் நைட்டு நைனா நைனா விசில் அடிக்கணும் நைனா அப்படின்னுக்கிறான். இந்த ஆள் தூக்கத்தில் என்ன பண்ணிக்கிறான், டேய் ராத்திரியில் விசில் அடித்தா எல்லாம் ஏந்துக்குவாங்க, சைலண்ட்டாக என் காதில் அடிச்சுட்டு பட்டுக்கிறான்னு அவன் விசில காதில் அடிச்சிட்டான். இதுதான் பசங்கிட்ட பார்த்து என் பொண்டாட்டி இப்போல்லாம் ரொம்ப பொய் சொல்கிறாப்பா. எப்படி சொல்கிற? அட ஏன்பா கேட்குறேன், நேற்று ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரவே இல்லை. மறுநாள் காலையில் வந்தா, எங்கடி போயிருந்தேன்னு கேட்டேன். நம்ம பக்கத்து வீட்டு கீதா வீட்டில் தாங்க இருந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் என்னப்பா? அட நீ வேறு, பக்கத்து வீட்டு கீதா கிட்ட நான் தானே இருந்தேன். புருஷங்கிட்ட பொண்டாட்டி சொன்னேன், எங்க நீங்கள் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, என் உயிரே நான் அழிச்சிட்ருப்பேன். இப்போ மட்டும் என்ன ஐசிங்க அப்படின்னா புருஷன், என் உயிரே நீ தானே. இப்படி தான் பாருங்கள், ஒரு அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க அப்பா இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டார், என்னென்னா எது வந்தாலும் 2 பேரும் சரிக்கு சரியாக பங்குட்டுங்க என் சொத்தெல்லாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வேணாம். இவனுங்க 2 பேரும் பிராது எடுத்துக்கணும் போனானுங்க நாட்டாமக்கிட்ட. நாட்டாம என் பிராதை கேளுங்க. ஒன்று நாட்டாம கேட்டார், என்னங்க உங்கள் பிராதுன்னு. எங்கள் அண்ணன் நான் 2 பேருங்க எங்கள் அப்பா சொத்தை பாதியாக பிரிச்சுக்கணும். இவன் என்ன பண்ணா தெரியுமாங்க? என்ன பண்ணார், தென்னை மரம் இருந்ததுங்க, 2 இருந்தது. ஒன்று தேங்காய் காய்க்கிற மரம், அதை இவன் எடுத்துக்கினான். தேங்காய் காய்க்காத மரத்தை என்கிட்ட கொடுத்துட்டான். சரி, பசுமாடு காளை மாடு இருந்துங்க, பசுமாட்டை இவன் எடுத்துக்கினான், காளை மாட்டை எனக்கு கொடுத்துட்டான். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஓட்டு வீடை இவன் எடுத்துக்கினான், ஓலை வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டான். சரி, இதெல்லாம் கூட பொத்துக்குங்க, எனக்கு எல்லாமே ஓகே. பட் சரிக்கு சரி எல்லாம் கொடுத்துக்குறானே, அப்புறம் என்னையா? எங்கள் அப்பா இருக்கும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனார், அதை எனக்கு இன்னும் பிரித்து விடுதுங்க. இவன் என்னத்தை கேட்குற? எங்கள் அண்ணியை தான் அடி சரிப்படா. ஒரு அம்மா நர்ஸம்மா திபுன்னு ஒரு நோயாளி ரூம்லேருந்து ஜாக்கெட்டும் எல்லாமே ஓடியாருது. டாக்டர் பார்த்தாரு, இன்னும் இது ஜாக்கெட் இல்லாமல் ஓடியாது. நீங்கள் தானே பேஷண்ட் எது கேட்டாலும் கொடுன்னீங்க, இது வெப்பமா தரகர் கேட்குறாரு. என்ன ஏங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், நீங்கள் ஒரு ஜாதகம் தந்துக்கிற பார்க்குறீங்களா? நீங்கள் கொடுத்தீங்களே அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு இன்னொருத்தர்கிட்ட காமிச்சாங்க, அது குழந்தைய பிறக்காது அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாங்க, குழந்தை பாக்கியம் இருக்கிற பொண்ணாக ஓணுங்க. அதுக்கு என்னங்க, குழந்தையோட ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துறீங்களா? யோ போயாகுமே, வாத்தியாரை கட்டியிருந்து தப்பாக போச்சு. என்ன முதல் இரவு அன்றைக்கி ராத்திரி நான் கேட்குற கேள்விகள்லாம் நீ கரெக்டாக பாஸ் மார்க் எடுத்தினா தான் மற்ற சமாச்சாரம்லாம் போய் கேள்விக்கு பதில் ரெடி பண்ணிட்டாண்டாலும். மச்சான், திருச்சியில் உன்ன மாதிரியே ஒரு பையனை பார்த்தேன்டா, உன் ஜாடியே. அப்படியா? ஏண்டி பங்குஜான், நம்ம வீட்டு வேலைக்காரியே 10 சவர நகை தூக்கின்னு ஓட்டான்னு சொல்லி பொலிமிந்திய, அவள் வேறு எங்கே இல்லடி, திருச்சியில் தாங்கிறா. என்னப்பா பிச்சைக்காரன் வீடாக போய் பால்கோவா கொடுத்துட்டு வரான்? அடா வேறு ஒன்றும் இல்லைப்பா, அவன் பிச்சை எடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி 100வது நாளாம். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வீடாக போய் பால்கோவா கொடுத்துட்டு வரான். ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு, ஏம்மா உன்னை ஒருத்தன் கெத்துட்டான்னு சொல்கிறியே, அவனை அடையாளம் காட்ட முடியுமா? ஞாபகம் இருக்குங்க எனக்கு அந்த அடையாளம்லாம், ஏதாவது சொல்லு, எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். அவனுக்குங்க இந்த மியூசிக் உள்ள ஒரு மச்சம் இருக்கும், சரி, முதுகில் ஒரு 3 மச்சம் இருக்கும், சரி, கால் கீழே ஒரு 2 மச்சம் இருக்கும். அப்புறம் பாருங்கள், வயிற்றாண்ட தொப்புளாண்ட ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். ஆமாம், உன்னை அவன் கெட்டானா அவனை நீ கெட்டியா? போமா, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற. இல்லை ஒரு தோழிக்கிட்ட சொன்னேன், ஏண்டி
நான் நேற்று ஜாக்கெட்டே போடாமல் எங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன்டி. அது பாவி, ஜாக்கெட்டே போடாமல் போனேன், அசிங்கமாக இல்லை? சி, சுடிதார் போடுமா நான் ஜாக்கெட் எதுக்கிட்டி போடணும்? பசங்கக்கிட்ட பாருங்கள், ரொம்ப இப்போலாம் ஸ்பீடாக வரும். அதாவது இந்த ரஜினி பாடினார், அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து அப்படின்னு. அந்த வரியை கேட்டு ஒரு பையன் தூங்கினுங்கிற அவங்க அம்மா காலில் இவ்வளோ கட்டி கற்பூரத்தை வச்சு கொளுத்து விட்டு கற்பூரத்தை கொளுத்து சொன்னார் ரஜினின்னு சொல்லி. நம்ம தலைவர் ஒரே தகராறு பண்ணின்னுங்கிறாருங்க. என்ன 60 கல்யாணம் அவருக்கு? சரி, அதுக்கு என்ன தகராறு? எந்த பொண்டாட்டி கூட 60 கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பங்க. முதலாளி அம்மா கூட டிரைவர் கார் ஓட்டின்னு போயின்னுக்கிறார். அப்போ முதலாளி அம்மா பார்த்தாங்க, டிரைவரை பார்த்து கேட்டாங்க, என்னையா ஐயா உட்கார்ற சீட்டில் பொம்பளைக்கு முடியாக இருக்குது, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு நாள் அவங்களும் உனக்கு முதலாளி அம்மா மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிறாரு நம்ம முதலாளி. ஓ அப்படியா? அவருக்கு என்ன அழுத்து போச்சா? அம்மா அடிக்கடி சொல்லுவார் ஒரு பழமொழி. என்ன சொல்லுவார்? போன இடத்துலையே போகிறது ஒரே அழுத்து போச்சுடா அப்படின்னு சொல்லின்னுப்பார். ஓ அப்படியா? போன இடத்த புது வழி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு முதலாளிகிட்ட சொல்லி வை.